மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம். டான் டிவியின் கல்வி தொலைக்காட்சியோடு இணைந்திருக்கின்றோம். நாங்கள் போன வகுப்புகளில் ஸ்ரீமதி ருக்மணி தேவி அருண்டேல் அவர்களினுடைய பிறப்பு, வாழ்க்கை, திருமண வாழ்க்கை போன்ற பல விடயங்களையும் அவரினுடைய கலைப்பணி தொடங்கிய இடங்களையும் பார்த்தோம். அது தொடர்பான தொடர்ச்சி. மேலும் பண்பாடே ஒரு நாட்டின் மிகப்பெரிய பொக்கிஷமாகும். நாளைய சமூகத்திற்கு அவர்களின் பிள்ளைகள் அழகின் தூதராக சிறைப்படைதலே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் என கலாசேஸ்திரம் மூலம் பெற்றோருக்கும் ஏனையோருக்கும் கூறியுள்ளார். அதாவது ஒரு நாட்டின் மிகப்பெரிய பொக்கிஷமே கலைதான் என்று தனது கலாசேஸ்திர பணியை மேற்கொள்வதன் மூலம் அவர் அங்கே கல்வி கற்ற மாணவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் வலியுறுத்தி வந்திருக்கிறார். ருக்மணி தேவி நடராஜ பெருமானிடத்து எல்லையற்ற பற்றும் ஈடுபாடும் கொண்டிருந்தார். தமது அரங்கேற்றத்தின் பின் 1939ஆம் ஆண்டிலே கலை சம்பந்தமான சுற்றுலா ஒன்றினை தென்னிந்தியாவிலே முதன்முறையாக மேற்கொள்ளும் முன் ஆடற்கரசனும் ஆனந்த கூத்தனுமாகிய தில்லை நடராஜனின் திருக்கோயிலிலே அவர் திருச்சந்நிதியிலே தம்மை அர்ப்பணிக்கும் வகையில் நடனாஞ்சலி செய்து தனது பிரசித்தி பெற்ற நடன வாழ்வினை அம்மையார் தொடங்கினார் என்பதும் நன்கு நினைவு கூறற்பாலது. அதாவது 1931ஆம் ஆண்டு கலை பயணம், அதாவது கலை சுற்றுலா ஒன்றை மேற்கொள்வதற்கு முன்னரும் தன்னுடைய தெய்வமாகிய நடராஜ பெருமானுக்கு ஒரு நாட்டிய அஞ்சலி செய்துவிட்டு தனது கலை பயணங்களை தொடங்கினார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுது. இந்திய நடனத்தின் சிறப்பினை எடுத்தியம்ப முற்பட்ட ருக்மணி தேவி அருண்டேல் அம்மையார் அவர்கள் கலைக்களஞ்சியத்திலே நாட்டியம் பற்றி பின்வருமாறு எழுதியுள்ளார். மக்களின் நாட்டியத்தையும் இறைவனுடைய பஞ்சகிருத்திய பிரபஞ்ச நடனத்தையும் ஒன்றுபடுத்திய காரணத்தால் இந்திய நாட்டியத்திற்கு வேறெந்த நாட்டு நாட்டியத்திற்கும் இல்லாதவாறு உயர்ந்த ஆன்மீக மதிப்பும் தத்துவ கருத்தும் அமைந்திருக்கின்றன என்று சொல்றார். அதாவது நடராஜ பெருமான் தனது பஞ்சகிருத்திய முறை மூலம்தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறார் என்றது எங்களுடைய சமயவாதிகளின் நம்பிக்கையாக காணப்படுது. அந்த வகையில் வேறு எந்த நாட்டிலையுமே இல்லாத ஒரு நடனங்களுக்கு இல்லாத ஒரு முக்கிய அம்சம் எங்களோட இறைவனோட ஆடற்கரசனோட எங்களோட நடனம் ஒன்றிணைந்து காணப்படுறதால எங்களுடைய நடனம் தெய்வீகத்தன்மையின் உச்சகட்டத்தை அடைந்த ஒரு நடனமாக காணப்படுது என்றதே இதனுடைய கருத்து. கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு எனும் கூற்றின் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்த அம்மையார் அரங்கேற்றங்கள் பற்றி குறிப்பிடுகையில் இது ஒரு கலைஞனது ஆரம்ப படியாகும் எனவும் அனுபவமே சிறந்த ஆசிரியன் எனவும் மாணவர்களுக்கு அடிக்கடி கூறுவார். அதாவது நாங்கள் எந்தளவு கற்றுக்கொள்கிறோமோ அதை விட மிகவும் அளப்பெரிய விடயங்கள் நாங்கள் கற்காத விடயங்களில் காணப்படும். அந்த வகையில் எங்களுடைய பரதநாட்டியத்தை பொறுத்தவரையில் அரங்கேற்றம் என்பது ஒரு கலைஞனுடைய ஆரம்ப படியாக தான் காணப்பட்டிருக்குன்னு சொல்லி மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்லியும் அனுபவமே சிறந்த ஆசிரியன் என்ற கருத்தையும் மாணவர்களுக்கு போதித்து வந்த ஒருவராகவும் இவர் காணப்பட்டிருக்கின்றார். கலாசேஸ்திரா கால் நூற்றாண்டு காலமாக அடையாற்றிலே தியோசபிக்கல் நிறுவனத்தின் காணியிலே தனது கலைப்பணியை ஆற்றி கொண்டிருந்தது. பின்னர் சிறிது சிறிதாக அடையாற்றுக்கு தெற்கே 2 மைல் தூரத்தில் இருக்கும் திருவான்மியூர் எனும் கடற்கரையோர கிராமத்திலே 100 ஏக்கர் காணியை தனதாக்கி கொண்டது. மைசூர் மகாராஜாவான ஸ்ரீஜெய சாமராஜ வாடியார் இங்கு அடிக்கல் நாட்டினார். மெல்ல மெல்ல கலாசேஸ்திரா தனது சொந்த காணியில் கட்டிடங்கள் எழுப்பி குடியேறியது. இப்பொழுது திருவான்மியூர் எனும் புனித பூமியிலே மருண்டீஸ்வரநாதரின் அருளால் கலாசேஸ்திரா தனது கலைப்பணியை தொடர்ந்து செவ்வனே செய்து வருகின்றது. அதாவது ஆரம்பத்தில் இது அடையாற்றில் நிறுவப்பட்டாலும் காலப்போக்கில் அதன் இடம் திருவான்மியூருக்கு மாற்றப்பட்டது. 1986ஆம் ஆண்டு தை மாதத்தில் பாரத பிரதமராயிருந்த ராஜீவ்காந்தி அவர்களால் கலாசேஸ்திராவின் பொன்விழா தொடக்கி வைக்கப்பட்டது. அவ்விழாவிலே அவர் இக்கலைக்கல்லூரியை சர்வதேச கவின்கலை கல்லூரி இன்டர்நேஷனல் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் என பெயரிட்டார். 1986ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தியால் இது ஒரு சர்வதேச கவின்கலை கல்லூரியாக மாற்றப்பட்டிருக்குது.
தேவதாசிகள் என்ற குலத்தினர் மட்டுமே கற்று அந்தஸ்து அற்று கிட்டத்தட்ட மறைந்து போய்க்கொண்டு வந்த இக்கலை ருக்மணி தேவி அவர்களின் இடைவிடாத முயற்சியினால் ஓர் அந்தஸ்தும் பெருமையும் பெற்று தெய்வீக மனம் கமலும் சிறந்த கலையாக உருவெடுத்து திகழ்கின்றது. அதாவது தேவதாசிகள் குலத்தினரால் ஒரு இழிவான ஒரு குலத்தினரால் கொண்டு செல்லப்பட்டு மறைந்து போகிற ஒரு கட்டத்தில் இருந்த இக்கலையானது ஸ்ரீமதி ருக்மணி தேவி அருண்டேல் அம்மையார் அவர்களால் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டு தற்போது எங்களோட கைகளில் ஒரு தெய்வீகம் சம்பந்தமான கலையாக காணப்படுது. கலைகளில் மட்டுமன்றி குழந்தைகளின் கல்வியிலேயும் மிகுந்த அக்கறை காட்டினார் இவர். 1934ஆம் ஆண்டில் ஃபெசன் தியோசபிக்கல் ஹைஸ்கூலை நிறுவுவதற்கு தமது கணவரான காலஞ்சென்ற பிரபல கல்விமானான திரு ஜார்ஜ் எஸ் அருண்டேல் அவர்களுக்கு உதவி புரிந்தார். இதன் பின் மொண்டிசரி பள்ளிக்கூடம், அருண்டேல் ஆசிரிய பயிற்சி கலாசாலை ஆகிய கல்வி ஸ்தாபனங்களை நிறுவினார். இங்கு டாக்டர் மரியா மொண்டிசோரி அம்மையார் அவர்களின் கருத்துக்கள் போதிக்கப்பட்டன. ஃபெஷன்ஸ் சென்டினரி எஜுகேஷனல் ட்ரஸ்ட் இன் தலைவராகவும் இவர் இருந்தார். அம்மையார் அரசியலில் தன்னை அதிகம் ஈடுபடுத்த விரும்பவில்லை. ஆயினும் 1952ஆம் ஆண்டிலும் 1956ஆம் ஆண்டிலும் தில்லியிலுள்ள மத்திய அரசைச் சேர்ந்த ராஜ்ய சபையின் அங்கத்தவராக இருந்தார். அகிம்சா தர்மத்தினை தமது வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார். அதாவது இவரினுடைய ருக்மணி தேவி அம்மையாருடைய கணவரான ஜார்ஜ் அருண்டேல் அவர்கள் ஒரு சிறந்த கல்விமான். அவர் மறைந்த பின்னர் ருக்மணி தேவி அம்மையார் அவர்கள் அவரினுடைய ஞாபகார்த்தமாகவும் அவரின் பெயர் குறிப்பிடும் வகையிலும் பல கல்வி நிறுவனங்களை நிறுவி மாணவர்கள் பயன்பெறத்துக்கு பெரிதும் உதவி இருக்கிறாங்க. 1977ஆம் ஆண்டிலே இந்திய பிரதமராக இருந்த ஸ்ரீ மொரார்ஜி தேசாய் அவர்கள் அம்மையாரை இந்திய ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்த விரும்பினார். ஆனால் இவ்வேண்டுகோளை அவர் ஏற்கவில்லை. இந்திய நாட்டிற்கு ஆற்ற வேண்டிய சேவையினை தனிப்பட்ட ரீதியிலும் செய்யலாம் என கூறி அவருக்கு கிடைத்த பட்டங்கள் அநேகம். அதாவது ஒரு காலகட்டத்தில் ஜனாதிபதி என்ற ஒரு இடத்திற்கு பதவி ஏற்கிறதுக்காக இவங்களை அனுமதிக்குமாறு பல தரப்புகளையும் இருந்து ஆதரவான கருத்துக்கள் வெளிவந்தன. இருந்தாலும் தன்னுடைய சேவையை செய்கிறதுக்கு தான் ஒரு அரசு அதிகாரியாகவோ அல்லது அரசாங்கத்திற்கு உட்பட்ட ஒரு பிரஜையாகவோ அல்லாமல் தனியாகவும் இருந்து தன்னுடைய சேவைகளை மக்களுக்கு செய்யலாம் என விரும்பி செய்த ஒருவராக இந்த ருக்மணி தேவி அருண்டேல் அம்மையார் அவர்கள் காணப்படுறாங்க. 1956ஆம் ஆண்டில் இந்திய அரசாங்கம் வழங்கிய பத்மபூஷன் விருது தேசாதிபதியால் இவருக்கு அளிக்கப்பட்டது. 1956 பத்மபூஷன் விருது பெற்றிருக்காங்க. 1957ஆம் ஆண்டில் முன்னணி நாட்டியமணி ஃபோமோஸ்ட் டான்சர் இதற்கான பரிசினை சங்கீத நாடக அகாடமி இவருக்கு வழங்கியிருக்கிறது. அதாவது 1956 பத்மபூஷன் விருது, 57 முன்னணி நாட்டியமணி என்ற விருது. மனிதர்களைப் போல மிருகங்களையும் நேசித்த வாய் பேசாத பிராணிகளின் நலனுக்காக இயற்றப்பட்ட சட்டத்திற்கு மூல காரணமாக இருந்த ஒருவராக இவர் காணப்படுறாரு. 1958ஆம் ஆண்டு மிருகங்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை தடுப்பதற்காக இவர் ஆற்றிய சேவைக்காக லண்டன் ரோயல் கழகத்தினால் இவருக்கு விக்டோரியா மகாராணி வெள்ளிப்பதக்கம் அளித்து கௌரவித்தார். அதாவது மனித நேயம் என்பது சாதாரணமாக எல்லா மனிதர்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு முக்கிய குணம். அதுலேயும் விலங்குகள் மேலே அதிகமான அன்பு காட்டி வாய் பேசாத விலங்குகளுக்கு இயற்றப்படுற பிழைகளுக்காக எதிரான ஒரு சட்ட ரீதியான கருத்தை கொண்டு வந்த ஒருத்தராக ருக்மணி தேவி அருண்டேல் அம்மையார் அவர்கள் காணப்படுறாங்க. இதனால் இவங்களுக்கு விக்டோரியா மகாராணி வெள்ளி பதக்கம் அணிவிச்சு கௌரவிச்சிருக்காங்க. 1960ஆம் ஆண்டு ஹியூமனிட்டிஸில் வேனி ஸ்டேட் யூனிவர்சிட்டி USA டாக்டர் பட்டத்தை அமெரிக்க பல்கலைக்கழகம் வழங்கி கௌரவித்தது. பரதநாட்டியத்திலும் டாக்டர் பட்டம் பெற்ற ஒரு பெண்மணியாக இவங்க காணப்படுறாங்க. இவர் 1962ஆம் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்ட பிராணிகளின் நலன் பேணும் சபைக்கு தலைவராக விளங்கினார்.
இச்சபையினர் இவருக்கு பிராணிமித்ரா எனும் பட்டத்தினை 1968ஆம் ஆண்டு வழங்கியிருக்காங்க. இவருக்கு இந்த பேர் வந்து சிறப்பான ஒரு பேராக காணப்பட்டிருக்கு. அதாவது பிராணிமித்ரா என்ற ஒரு பட்டம், பிராணிகள் மீது அதிகமான பிரியம் கொண்டவன், நண்பன் போன்றவன் என்ற ஒரு அர்த்தத்தை வந்து இந்த பிராணிமித்ரா என்ற பெயர் கொண்டிருக்குது. இதை வந்து இவங்களுக்கு 1968ஆம் ஆண்டு கொடுத்துருக்காங்க. 1968ஆம் ஆண்டு இவருக்கு ஃபெலோஷிப் ஆஃப் த சங்கீத் நாடக அகாடமி விருது கிடைத்தது. 1969ஆம் ஆண்டு இந்தியாவில் உள்ள கல்கத்தா நகரத்தைச் சேர்ந்த ரவீந்திர பாரதி பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ கலாநிதி பட்டமும் 1972ஆம் ஆண்டிலே தேசிய கோமாதா எனும் தேசிய கோதமா எனும் விருதினையும் இவருக்கு சாந்தி நிகேதன் விஸ்வபாரதி பல்கலைக்கழகமும் வழங்கி கௌரவித்தன. கலையுலகில் குறிப்பிடத்தக்க சாதனைகளுக்காக பரிசை 1977ஆம் ஆண்டில் மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்த ஃபியூல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ஜினியர்ஸ் ஸ்தாபனம் வழங்கியது. இவ்வாறு பல ஆண்டுகள் தொடர்ச்சியாக பட்டம் பெற்ற ஒரே ஒரு இந்தியர் இவரே. கலாஷேஸ்திராவிலே பரதநாட்டிய கலை பயின்று புகழ்பெற்ற கலைஞர்களாக சாரதா ஹாப்மான், யாமினி கிருஷ்ணமூர்த்தி இவர்கள் புகழ்பூத்த குச்சிப்புடி நடன கலைஞர்களாவர். லீலா சாம்சன், கிருஷ்ணவேணி லக்ஷ்மணன், அடையாறு திரு லக்ஷ்மணன், புஷ்பா சங்கர், அம்பிகா பூஜ், சாந்தா தனஞ்சயன், பாலகோபால் கிருஷ்ணமூர்த்தி, ஜனார்த்தனன் ஆகியோர் திகழ்கின்றனர். இலங்கையிலும் கலாஷேஸ்திராவில் பயிற்சியும் தேர்ச்சியும் பெற்ற இசை நடன கலைஞர்கள் உள்ளனர். அவர்களுள் தமக்கென தனி இடத்தை பிடித்து கொண்ட பரதநாட்டிய கலைஞர்களுள் கமலா ஜோன் பிள்ளை, திலகவதி கனகசபை, பிரம்மஸ்ரீ என் வீரமணி ஐயர், பத்மினி ஆரியதரன், பாலசுந்தரி பிரதாப்லிங்கம், லீலாம்பிகை செல்வராஜா, சாந்தாரமணி மகேந்திரா, கௌரி முத்துக்குமார சுவாமி, கமலசனி ஜெயதிலக, சாந்தா பொன்னுத்துரை, சாந்தி ராஜேந்திரன், நீலா சத்தியலிங்கம், மோகனா சத்தியலிங்கம், ஜெயக்குமாரி, அனுஷா மயில்வாகனம், அனுஷா தர்மராஜா அவங்க தான் அனுஷா மயில்வாகனம், ரேணுகா அம்பலவாணர், சிவானந்தி ஹரிதர்ஷன், பத்மஜா சச்சிதானந்த சிவம், இரஜி வாமதேவா, உஷா கனகசுந்தரம், லக்ஷ்மி ப்ரூமி, நந்தினி சிவசுப்பிரமணியம், ஹரிதேவி ஜெயசுந்தர விக்னேஸ்வரி, பிரதீபா ஆரியவம்சம் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்களாக காணப்படுறாங்க. இலங்கையிலே இருந்து கலாஷேஸ்திராவுக்கு சென்று கல்வி கற்றவர்கள். பல திறப்பட்ட துறைகளிலே மக்களுக்கு பிற உயிர் வர்க்கங்களுக்கும் இவர் பல தொண்டாற்றினார். எனினும் கலைத்துறையிலும் குறிப்பாக பரதநாட்டிய மறுமலர்ச்சிக்கும் உயர்வுக்கும் வாய்ப்பேசாத பிற உயிர் வர்க்கங்களின் நலனுக்கும் இவர் ஆற்றியுள்ள பணிகள் இவரை என்றும் நினைவூட்டும். இவரிடம் கற்காத பிரபல பரதநாட்டிய கலைஞர்களில் பலர் இவரை தமது மானசீக குருவாகவும் கலங்கரை விளக்காகவும் மதித்தனர். கலாஷேஸ்திரம் இன்று சர்வதேச கலையுலகில் ஓர் உயர்ந்த இடத்தினை வகிக்கின்றது. இதன் ஸ்தாபகரும் அத்தை என மாணவர்களால் அன்புடன் அழைக்கப்பட்டு வந்தவருமாகிய கலைமாமணி ருக்மணி தேவியின் கலை தொண்டுகள் நன்கு குறிப்பிடத்தக்கவையே. இவரின் சாதனைகளுக்கு கணவராகிய கலாநிதி அருண்டேலும் பக்கபலமாக விளங்கினார் என்பதும் குறிப்பிடப்பாலது. திருமதி ருக்மணி தேவி அம்மையார் அவர்கள் சென்னையில் 1986ஆம் ஆண்டு மாசி மாதம் 24ஆம் தேதி இவ்வுலகை விட்டு இறைவனடி சேர்ந்தார். பரதநாட்டிய கலைக்கு ஒரு மாணவ பரம்பரையினை கட்டியெழுப்பிய அம்மையார் அவர்களின் கலைத்தொண்டு என்றும் எல்லோரது மனங்களிலும் நிலைத்து நிற்கும் என்பது திண்ணம். ஸ்ரீமதி ருக்மணி தேவி அருண்டேல் அம்மையார் அவர்கள் ஒரு கலையில் மிக ஆர்வமிக்க மனிதராக காணப்பட்டாலும் அவர் பல துறைகளில் திறமை வாய்ந்த ஒருவராக காணப்பட்டிருக்கிறார். அதாவது அரசியல், சமூக சேவை, மேலும் ஏனைய கலைகள், தான் கற்ற இசை நடனம் மட்டுமல்லாது ஏனைய இசைக்கருவிகள் போன்ற பல விடயங்களை வளர்த்த ஒரு மிக பெரும் கலைஞனாக இவர் காணப்பட்டிருக்கிறார்.
எங்களுடைய பரதநாட்டியம் தற்பொழுது இந்த அளவு மிளிர்வதற்கு காரணகர்த்தாவும் இவரே என்று கூட குறிப்பிட்டால் அது வந்து பொய்யாகாது. இவரினுடைய கலை தொண்டு வந்து எங்களுக்கு வந்து 1986ஆம் ஆண்டில் இருந்து நிறுத்தப்பட்டது. அதாவது அவர் இறைவனடி சேர்ந்த காலப்பகுதியாக 1986ஆம் ஆண்டு 24ஆம் தேதி மாசி மாதம் காணப்படுகின்றது. கலை உலகிற்கு பேரிழப்பான ஒரு விடயமே இது. இருந்தாலும் தான் இறந்த பின்னும் கலைகள் வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் கலாஷேஸ்திரா என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி அதன் மூலம் அடிப்படையான ஒரு முறைமைக்கு உட்பட்ட மரபு ரீதியான ஒரு கலை கற்கைகளை பிறருக்கு வழங்கிய ஒரு பாரிய மிகப்பெரிய கலைஞராக காணப்படுகின்றார். அவரினுடைய ஆன்மா இவ்வுலகில் எக்காலமும் இறக்காது என்பதே திண்ணம். எங்களுடைய கலைகள் இருக்கும் வரையும் நாங்கள் எப்பொழுதும் ஸ்ரீமதி ருக்மணி தேவி அருண்டேல் அம்மையார் அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்போம் என்பதும் திண்ணம். அடுத்ததாக தஞ்சாவூர் சுப்பராய நட்டுவனார். கங்கைமுத்து நட்டுவனாரின் குமாரரான இவர் தன் 19ஆம் பிராயத்தில் தஞ்சாவூருக்கு வந்து குடியேறினார். நாட்டியத்தில் அவருக்கிருந்த பெருந்திறமையை கண்டறிந்த மன்னர் துளஜ அவரை அரண்மனை நாட்டிய ஆசானாகவும் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் பணிக்குமாக நியமித்தார். தஞ்சை மேலராஜா வீதியில் ஒரு வீடும் தஞ்சை நிலங்களும் அளித்தார். சுப்பராயனை பற்றி கூறும் ஒரு அரண்மனை குறிப்பு வெளியிலிருந்து நட்டுவனார்கள் மிருதங்கக்காரர்கள் ஆடற்பெண்களோடு மகாராஜா துளஜாவின் அரண்மனையில் நடைபெறும் ஹோலி பண்டிகைக்காக சுப்பராயன் ஆஜரானார். அவர்கள் ஆஜராகும் தினங்களில் எல்லோருக்கும் நாளுக்கொன்று நபருக்கு ₹1 கொடுக்க உத்தரவு. இந்த ஆவணத்தின் மூலம் சுப்பராயன் ஒரு நட்டுவரார் என்பதும் வேறு பலருக்கும் தலைமை ஸ்தானம் பெற்றவர் என்பதும் அறிய முடிகின்றது. சுப்பராயரின் இளவல் இசையில் பெரும் புலமை பெற்றிருந்த லௌகீக வாழ்க்கையில் பற்றில்லாதிருந்த சிதம்பரம் துறவு பூண்டு சிதம்பரநாத யோகி என்ற பெயரோடு தென்னகத்தின் பல கோவில்களுக்கு சென்று வந்து பிறகு காசிக்கு போய்விட்டார். முத்துசுவாமி தீட்சிதர் இவரிடமே ஸ்ரீபத்யா உபாசனை மற்றும் இசையை கற்றார் என்றும் சுப்பராயரின் வம்சத்தார் தெரிவிக்கின்றனர். சுப்பராயன் செய்த தவ பயனாக பரத கலையுலகின் துருவ நட்சத்திரங்களென சின்னையா, பொன்னையா, சிவானந்தம், வடிவேலு என்ற 4 குமாரர்கள் அவதரித்தனர். அதாவது சுப்பராய நட்டுவனாரினுடைய புதல்வர்களே இந்த சின்னையா, சிவானந்தம், பொன்னையா, வடிவேலு என்பவர்களாக காணப்படுகின்றனர். இவர்கள் வந்து எங்களுடைய நாட்டிய மரபுகளை வகுத்தவர்களாக காணப்படுகின்றனர். அதற்காக நாங்கள் அதிகமாக சுப்பராய நட்டுவனார் அவர்கள் பற்றி தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக பாடத்திட்டத்தில் புகுத்தப்பட்ட ஒன்றுதான் இது. இவரினுடைய வாழ்க்கை வரலாறு வந்து எங்களுக்கு அதிகமாக கிடைக்கப்பெறவில்லை. இருந்தாலும் சில அரண்மனை குறிப்புகளின்படி அவரினுடைய சில குறிப்புகள் மட்டும் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அடுத்ததாக மயிலாப்பூர் கௌரியம்மாள். மயிலாப்பூர் துரைக்கண்ணம்மாளின் 4வது மகளாக 1892ஆம் ஆண்டில் பிறந்தார் கௌரியம்மாள். தன் தாயின் நாட்டிய ஆசானாகிய தஞ்சாவூர் கிருஷ்ண நட்டுவனாரின் குமாரரான நெல்லூர் முனுஷ்வரி நட்டுவனாரிடம் அவர் நாட்டிய பயிற்சி பெற்றார். மிடற்றிசையை தாயிடமே கற்றிருந்த கௌரி பதங்கள் பாடுவதில் இணையற்றவராக விளங்கிய பொன்னுசுவாமி என்பவரிடம் ஏராளமான பதங்களையும் பிரபல ஜாவளி கர்த்தாவான திருப்பனந்தாள் பட்டபிரமையாவிடம் பல ஜாவளிகளையும் பாட கற்றுக்கொண்டார். ஒரு சிறந்த நடன கலைஞருக்கு பாடல் இசை என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த வழியில் கௌரியம்மாள் அவர்கள் தனது நடனக்கலையோடு சேர்த்து பல பதங்களையும் ஜாவளிகளையும் புகழ் பூத்த குருக்களிடம் கற்றிருக்கின்றார் என்பது இதன் மூலம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. நிருத்தம் என்ற அம்சத்தை காட்டிலும் அவருடைய திறமை அபிநயத்தில் பெரிதும் பளிச்சிட்டது. அபிநயம் செய்யும் போது தானே பாடியவாறு அபிநயிக்கும் ஆற்றல் பெற்ற ஒரு சிலரில் இவரும் ஒருவர். அதாவது பரதநாட்டிய கலை என்பது நிருத்தம், நிருத்தியம், பாவம் போன்ற பல பகுதிகளை கொண்டுள்ளது. அதிலும்
நிருத்தமும் பாவமும் இணைந்த ஒரு கலைஞர் அதிகமாக இத்துறையில் மிளிர்வார் என்பது திண்ணம். அந்த வகையில் இவர் அதிகமான பாவ ரீதியான செயற்பாடுகளை வெளிப்படுத்தும் ஒருவராகவும் அதில் திறமை கூடி அதிகம் கொண்ட ஒருவராகவும் காணப்பட்டிருக்கின்றார். அந்த வகையில் தானே பாடி ஆடும் குறிப்பிடற்குரிய ஒரு சிலரின் வரிசையில் கௌரியம்மாள் அவரும் காணப்பட்டிருக்கின்றார் என்பது சிறப்பு. தன் தாயை போல் அழகில்லை என்றாலும் சிறப்பான தன் அபிநய அழகினால் காண்போரை கவரும் வன்மை பெற்றிருந்தார் அவர். ஆலய சேவை மட்டுமன்றி பல்வேறு அரங்குகளிலும் கௌரியின் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. அதாவது இவர் நடன சேவையை ஆலயங்களில் ஆற்றிய ஒருவராக காணப்படுறார். இருந்தாலும் ஆலயங்களில் மட்டுமன்றி பல அரங்குகளிலும் தன்னுடைய நடன நிகழ்ச்சிகளை செய்திருக்கிறார் என்பது இதன் மூலம் தெரிய வருகின்றது. முன்னுசுவாமி நட்டுவனார் மறைந்த பின் சென்னை நெல்லியப்ப நட்டுவனாரும் பின்னர் அவருடைய குமாரர் கந்தப்ப நட்டுவனாரும் நட்டுவாங்கம் செய்தார்கள். சரஸ்வதியின் அவதாரம் என்று போற்றப்படும் வீணை தனம்மாளின் குமாரிகளான லக்ஷ்மி ரத்னம்மாள் இசை அறிஞர் டி சங்கரின் தாய், ஜெயம்மாள் நாட்டிய மேதை டி பால சரஸ்வதியின் தாய். அதாவது லக்ஷ்மி ரத்தினம்மாள், ஜெயம்மாள் ஆகிய இருவரும் பல சந்தர்ப்பங்களில் கௌரியின் நாட்டிய நிகழ்ச்சிகளில் பாடியிருக்கின்றார்கள். கிளாரினெட் என்ற இசைக்கருவியில் ஒப்பாரும் மிக்காரும் இல்லை என இன்றளவிலும் புகழப்படும் பலராமனின் பக்கவாத்தியமும் அவற்றில் இடம்பெறும். 3/1/1932 அன்று சென்னை சங்கீத வித்துவ சபையில் கௌரியம்மாள் நிகழ்த்திய நாட்டியம் எல்லோராலும் பெரிதும் பாராட்டப்பட்டது. அதனை கண்ணுற்ற ருக்மணி தேவி பாபத்திற்கு சிறந்த கௌரியம்மாளின் நடனம் ஓர் உயர்தரமான சாஸ்திரிய நடனமாகும் என புகழ்ந்துள்ளார். ஆந்திர மாநில சமஸ்தானங்கள் பலவற்றில் ஆடி பெருமளவில் சன்மானமும் பெற்றுள்ளார் கௌரியம்மாள். கலாசேஸ்திரத்தின் நிறுவனர் ருக்மணி தேவியின் முதல் குரு கௌரியம்மாளே ஆவார். டி பால சரஸ்வதி, சொக்கம்மாள், டி வி வெங்கட்ராமன், மும்பையைச் சேர்ந்த நானா ஹசர், பார்வதி குமார், லீலா ஷோகே என்று கௌரியம்மாளிடம் அதிக அல்லது குறைந்த காலம் பயின்றவர்களின் பெயர்களை வரிசைப்படுத்தினால் அது நீண்டு போகும். இசைக்கலைஞர்களான ஆரியக்குடி ராமானுஜ ஐயங்கார், எஸ் ராஜம் போன்ற பலர் கௌரியம்மாளிடம் பதங்கள் கற்றிருக்கின்றனர். அதாவது இதுவர் நடனத்தை கற்பித்த ஒருவராக மட்டுமல்லாமல் பல பதங்களையும் கற்பித்து இசையிலும் சிறந்த ஒருவராக திகழ்ந்திருக்கின்றார். செல்வத்தோடு பிறந்து செல்வத்தோறும் மறைபவர்கள், ஏழையாக பிறந்து செல்வம் பெருகி மறைபவர்கள், செல்வத்தோடு பிறந்து வறியவராக மடிபவர்கள் என்று 3 வகைகளில் கௌரியம்மாள் 3வது வகைப்பட்டார். 1935ஆம் ஆண்டில் இந்திய காங்கிரசின் வெள்ளி விழா மாநாட்டையொட்டி ஏற்பாடான பொருட்காட்சியில் தன் கடைசி நாட்டிய நிகழ்ச்சியை வழங்கிய கௌரியம்மாளின் சொத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விரயமாயின. அந்த பொறுப்பை ஏற்றவர்கள் அவருடைய மகன்கள்தான். இவர் 15 குழந்தைகளை பெற்றார். அவர்களில் பல சிசுக்களாகவே இருந்தன. கடைசியாக இருந்தவர் வெங்கடேசன். இந்த வெங்கடேசனின் மகளான சொக்கம்மாள் தன் பாட்டியிடமே நடனம் கற்று பின்னர் தில்லியில் ஸ்வர்ண சரஸ்வதி நடத்தி வந்த நாட்டிய பள்ளியில் ஆசிரியராக பணி செய்தார். விதி என்பது அம்மகன்களின் உருவில் விளையாடத் தொடங்கியது. தீய பழக்கங்களுக்கு அடிமையான அவர்கள் தன் தாயின் நகைகளையும் இதர செல்வங்களையும் தம் பழக்கங்களுக்கு இரையாக்கிவிட்டனர். தேவதாசி ஒழிப்பு மசோதா ஒரு சட்டமாகி கௌரி அம்மாளை பரம்பரையாக அவர் வாழ்ந்து வந்த வீட்டை விட்டு வெளியேற்றியது. ஒரு சிறு தாழ்வறையை வாடகைக்கு அமர்த்தி கொண்டு வசித்து வறுமையின் எல்லைக்கோட்டை அவர் வெகு தூரம் தாண்ட வேண்டியதாயிற்று. மயிலை கபாலீஸ்வரர் கோயிலின் கடைசி தேவதாசியான இவர் இதனால் தன் வேலையையும் இழந்தார். தியாகராஜ நகரில் சிறு சிறுமிகளுக்கு குறைந்த மாத ஊதியத்திற்கு நடனம் கற்பித்து வந்த கௌரியம்மாள் மயிலாப்பூரிலிருந்து கால்நடையாகவே தியாகராஜ நகர் சென்று வந்த காட்சி மிகவும் பரிதாபத்திற்குரியது. அதாவது செல்வந்தராய் இருந்து வறுமை கோட்டிற்கு செல்வது என்பது மிகவும் துன்பகரமான ஒரு விடயம். அந்த வகையில் கௌரியம்மாள் அவர்கள்
நாட்டியத்தை தற்காலத்தில் வந்து நாங்கள் சிறப்புற கற்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த ருக்மணி தேவி அம்மையார் அவர்களின் முதல் குருவாக விளங்கியவர். இருந்தாலும் அவரினுடைய காலத்தில் அவர்களுடைய பிள்ளைகளின் வழியில் பெரும் வறுமையை சந்திக்க நேர்ந்து அதன் பின் அவர் அதிகமான துன்பங்களை அனுபவித்தார் என்பது இதன் மூலம் எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறது. எத்தனைதான் தகுதி பெற்றிருந்தாலும் சிறப்புகள் அடைந்திருந்தாலும் விதியின் வலிமையை வெல்ல முடியாது என்பதற்கு உதாரணம் கௌரியம்மாள். அவரிடம் பயின்றவர்களே அன்புடையவர்களோ அவ்வப்போது அவருக்கு பேருதவி செய்தாலும் ஊழ் மற்றொன்று சூடினும் தான் முந்துரும் என்ற வள்ளுவர் வாக்கிக்கிணங்க அடுத்த கணமே அதை பறித்து போக மகன்கள் காத்திருப்பார்கள். அபிநயத்தில் இணையற்றவராக திகழ்ந்த மயிலாப்பூர் கௌரியம்மாள் 21/1/1971 அன்று இயற்கை எய்தினார். இவருடைய இறுதிச் சடங்குகளுக்கான செலவினை ருக்மணி தேவி ஏற்றார். கோவிலின் கைங்கரியத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதன் காரணமாக மனமுடைந்த கௌரியம்மாள் ருக்மணி தேவியாரின் அந்த வீட்டை அரசிடம் பேசி பெற்றுத்தருமாறு வேண்டுகோள் விடுத்து அதன் பேரில் ருக்மணி தேவி பலமுறை அரசிடம் கேட்டும் பலனின்றி போனது. கபாலீஸ்வரர் கோயிலுக்கு அண்மையில் ஒரு வசிப்பிடத்தை அமர்த்தி ஒவ்வொரு நாள் காலையிலும் தன் பலகணியை திறந்து கோபுர தரிசனத்தை பெற அவர் தவறுவதில்லை. அடையாற்றில் உள்ள ருக்மணி தேவியின் இல்லத்திற்கு சென்று கௌரியம்மாள் நடனம் கற்பித்தார். கௌரியம்மாள் சிறப்புகளை பற்றி பின்வருமாறு ருக்மணி தேவி கூறுகிறார். நுட்பமான அபிநய ஆக்கத்திறன், சிறந்த அழகிய பாவ வெளிப்படுத்துகை முதலியன அரிதாகவே காணப்படும் ஒரு சிலரில் கௌரியம்மாள் சிறந்து விளங்குகின்றார். ருக்மணி தேவி கௌரியம்மாளிடம் முதலில் கற்ற உருப்படி சரசிஜாக்குழு என்ற சப்தமாகும். கௌரியம்மாள் என்ற பொக்கிஷம் கலாசேஸ்திரத்திற்கு கிடைத்தமையால் கலாசேஸ்திரா பற்பல அரிய விடயங்களை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டது எனவும் ருக்மணி தேவி கூறுகின்றார். தனஞ்சயன், ஹேமமாலினி, பத்மா சுப்பிரமணியம் ஆகியோரும் இவரிடம் கற்றவர்களே. கண்பார்வை மங்கி பொலிவிழந்த காலத்திலும் கிருஷ்ண பதங்களை அபிநயிக்கும் போது அவரின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தோடும் என பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் கூறியிருக்கிறார். பொருட்காட்சியில் தன் கடைசி நாட்டிய நிகழ்ச்சியை வழங்கிய கௌரியம்மாளின் சொத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விரயமாயின. அந்த பொறுப்பை ஏற்றவர்கள் அவர்களுடைய மகன்கள்தான். இவர் 15 குழந்தைகளை பெற்று அவர்களில் சில சிசுக்களாகவே இறந்தனர். இவ்வாறு பிள்ளைகளின் மூலமாக தனது சொத்துக்களை இழந்து தான் ஒரு துன்பகரமான இடத்திற்கு தள்ளப்பட்டாலும் தன்னுடைய நடனக்கலையை விடாது தன்னால் முயன்றளவு சிறு பிள்ளைகளுக்கும் தன்னை தேடி வரும் சிஷ்யர்களுக்கும் கற்பித்த ஒரு பாரிய கலைஞராகவே கௌரியம்மாள் அவர்கள் போற்றப்படுகின்றார். இவர் 1971 முதலாம் மாதம் 21ஆம் தேதி இறைபதம் அடைந்து கலையுலகிற்கு பாரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அடுத்ததாக அபிநய அரசி ஸ்ரீமதி பாலசரஸ்வதி 1918 தொடக்கம் 1984 இவரினுடைய காலப்பகுதி காணப்படுகின்றது. அபிநய சரஸ்வதி என அழைக்கப்படும் திருமதி தபால சரஸ்வதி மரபு வழிவந்த இசை நடன கலைஞர் குடும்பத்திலே 1918ஆம் ஆண்டு வைகாசி மாதம் கோவிந்தராஜாவிற்கும் ஜெயம்மாளிக்கும் மகளாக பிறந்தார். இவர் 20ஆம் நூற்றாண்டிலே பரதநாட்டிய துறையில் புகழ் பூத்த நடன மேதைகளில் ஒருவராக திகழ்ந்தார். கலை குடும்பத்தில் பிறந்ததால் இயற்கையான ஞானமும் கலையில் ஈடுபாடும் உடையவராக குழந்தை பராய முதற்கொண்டே காணப்பட்ட இவர் சங்கீதம், நடனம் ஆகிய கலைகளை கற்றார். நாட்டிய பாடல்கள், இசை பாடல்கள், சேஷக்திரஞர் பதங்கள், ஜாவளிகள் என்பன இவரது குடும்பத்தாரின் சொத்தாக இருந்தது. வீணை தனம்மாள் இவரது பாட்டியாவார். பாட்டியின் பாட்டியான காமாட்சி அம்மாள் தஞ்சை அரச சபை நர்த்தகியாகவும் பாடகியாகவும் திகழ்ந்தார். இவரது தாயார் ஜெயம்மாள் இசை பாடல்களை பாடுவதில் தேர்ச்சி பெற்றவர். சிறந்த பாடகி பாலசரஸ்வதி நாட்டிய பணிக்கு வித்திட்டவரும் தாயார் ஜெயம்மாள் தான். இவரது தந்தையாரும் ஓர் இசைக்கலைஞரே. இவரே மகளது பரதநாட்டிய கச்சேரிகளுக்கு பாடகராகவும் விளங்கினார். பாலசரஸ்வதி இசையிலும் வல்லுநராக திகழ்ந்தார். இவரது பரதநாட்டிய குருவாய் விளங்கியவர் அக்காலத்தில் புகழ்பூர்த்த நர்த்தகியாக விளங்கிய மயிலாப்பூர் கௌரியம்மாள். பின்னர்
நெல்லையப்ப நட்டுவனாரின் மகனான கந்தப்பா நட்டுவனாரிடம் பரதக்கலையை முறைப்படி கற்றுத் தேர்ந்தார். கௌரியம்மா பல கலைஞர்களுக்கு முதற் குருவாக காணப்பட்டிருக்கின்றார். அந்த வகையில் ஸ்ரீமதி ருக்மணி தேவி அருண்டேல் போலவே ஸ்ரீமதி பாலசரஸ்வதி அம்மா அவர்களும் மயிலாப்பூர் கௌரி அம்மாளிடமே கல்வி கற்ற ஒருவராக காணப்படுகின்றார். பாலசரஸ்வதி அம்மா அவர்களினுடைய குடும்ப பின்னணி கலை சார்பானதாகவும் இசைக்கலைஞர்கள், நடனக் கலைஞர்கள் போன்ற அனைத்து உறவினர்களையும் கொண்டதாகவும் இருந்ததால் இவர் ஒரு கலை ஞானியாக திகழ்ந்தார். அதனால் இசையிலும் நடனத்திலும் இவரும் சிறந்து விளங்கிய ஒருவராக காணப்படுகின்றார். இவரது பரதநாட்டிய அரங்கேற்றம் 7 வயதிலே காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலிலே பல சான்றோர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. அரங்கேற்றம் செய்த பின் தொடர்ந்து எல்லப்பா நட்டுவனாரிடமும் கந்தப்பாவின் மகன் கணேசன் ஆகியோரிடமும் பரதக்கலையை பயின்றார். பதங்கள், வர்ணங்கள் ஆகிய உருப்படிகளுக்கு கற்பனையாக அபிநயம் செய்வதை திரு சின்னையா நாயுடு, குச்சிப்புடி வேதானந்தம், லக்ஷ்மி நாராயண சாஸ்திரிகள் ஆகியோரிடம் சிறப்பம்சமாக கற்றுக்கொண்டார். 20ஆம் நூற்றாண்டின் 30களிலே பிரசித்தி வாய்ந்த பரதநாட்டிய அவைக்காற்று கலைஞராக திகழ்ந்தார். ஹஸ்தாபிநயங்களின் உதவியின்றியே ஒரு பாடலின் கருத்தை கண்களாலும் முகபாவத்தினாலும் பிரதிபலிக்கும் ஆற்றல் படைத்தவர். இவரது இசை ஞானம் இவரது நாட்டிய சிறப்படைய உதவியது. தனக்கேயான நடன பாணியை உருவாக்கினார். இன்றும் மக்களால் பாலசரஸ்வதி பாணி என்ற இவரது நடனம் சிறப்பித்து கூறப்படுகின்றது. அதாவது பரதநாட்டியத்தின் முக்கியமான பகுதியே முத்திரைகள், அதாவது ஹஸ்தங்கள். ஒரு சொல்லிற்கு உரிய கருத்தை வெளிப்படுத்த நாங்கள் ஹஸ்தங்களை பின்பற்றி வருவது இயல்பு. எனினும் பாலசரஸ்வதி அம்மா அவர்கள் ஒவ்வொரு பாடலிற்கும் உரிய கருத்தை ஹஸ்தாபிநயங்களின் உதவியின்றி கண்களினாலும் முகபாவத்தினாலும் பிறர் அறிய செய்யும் வகையில் திறமை பெற்றிருந்த ஒரு அதி திறமைசாலியாக காணப்படுகின்றார். அது மட்டுமில்லாமல் தனக்கென்று ஒரு பாணியான பாலசரஸ்வதி பாணி எனும் பாணியையும் அமைத்து தனது நடன வழியை பிறருக்கு அறிய செய்த ஒருவராக காணப்படுகின்றார். சென்ற நூற்றாண்டின் 20களிலே பரதநாட்டியத்திற்கு மதிப்பு மிகவும் குறைந்திருந்தது. எனினும் இதனை இவர் மேடைகளிலே ஆடி பரதம் தனது பழைய மதிப்பை பெறுவதற்கு பாடுபட்ட கலைஞர்களில் ஒருவராவார். இவர் தமிழகத்திலும் இந்தியாவின் இதர மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நாட்டிய கச்சேரிகளை நிகழ்த்தியும் பரதக்கலை பற்றி பல பேச்சுக்களை நடத்தியும் கட்டுரைகள், நூல்கள் எழுதியும் அதனை பிரபல்யப்படுத்தினார். ஒரு கலை தான் கற்பதற்கு மட்டுமல்லாமல் அதன் சிறப்பினை பிறர் அறிய செய்வதற்காக பாடுபட்ட கலைஞர்களின் வரிசையில் இவர் முக்கியமான இடத்தினை பெறுகின்றார். திருமதி ருக்மணி தேவி அருண்டேல் அம்மையார் அவர்களுடன் சேர்ந்து பணியாற்றிய ஒருவராகவும் இந்த பாலசரஸ்வதி அவர்கள் காணப்படுகின்றார். இந்நடனம் தான் இழந்த மதிப்பினை பெறுவதற்கு அவர் ஆற்றிய பணிகள் ஏராளம். அதாவது தனது கச்சேரிகளை நிகழ்த்தியும் பரதக்கலை பற்றிய பல பேச்சுக்களை பேசியும் அதனை எழுத்துருவில் ஆவணப்படுத்தியும் கட்டுரைகள், நூல்கள் மூலம் அதனை பிரபல்யப்படுத்திய ஒருவராக காணப்படுகின்றார். 1953ஆம் ஆண்டிலே நாட்டிய கல்லூரி ஒன்றை ஆரம்பித்து செவ்வனே நடத்தி வந்தார். இலங்கையில் இருந்தும் 2 பெண்கள் அங்கு சென்று பாலசரஸ்வதியிடம் நடனம் பயின்றார்கள். அவர்கள் செல்வி ஷியாமலா நடராஜாவும் செல்வி கனகேஸ்வரி சங்கரப்பிள்ளையும் ஆவார். 1955ஆம் ஆண்டு வெளிவந்த கல்கி தீபாவளி மலரிலே இத்துறையில் தான் பெற்ற அனுபவங்களை பற்றி நாட்டிய நினைவுகள் என்ற தலைப்பில் எழுதியுள்ளார். இவருடைய நேர்காணல் பல இல்லஸ்ட்ரேட்டட், விக்கிமார்க்ஸ் போன்ற ஆங்கில சஞ்சிகைகளில் வெளிவந்துள்ளன. சென்னை சங்கீத வித்துவ சபையின் 47ஆம் ஆண்டு நினைவு விழாவிற்கு இவர் தலைவராக சென்று தெரிவு செய்யப்பட்டு நியமிக்கப்பட்டார். 1959ஆம் ஆண்டிலே தமிழ் மொழியில் நாட்டிய நூல் ஒன்றை பேராசிரியர் ராகவனுடன் இணைந்து எழுதினார். இந்நூலின் நாட்டிய செய்முறை நுணுக்கங்கள் பற்றி விளக்கியுள்ளார். நாட்டிய விளக்கப்படங்களுடன் காணப்படும் பரதநாட்டியம் எனும் இந்நூல் பரதம் பயிலும் மாணவர்களுக்கு பேருதவியாக இருக்கின்றது. அதாவது 1959ஆம் ஆண்டு பரதநாட்டியம் எனும் பெயரில் ஒரு நூல் வெளியிட்டிருக்கின்றார். இதற்கு ராகவன் அவர்களையும் உறுதுணையாக கொண்டு தன்னுடைய
பரதநாட்டியம் மென்மேலும் வளர்றதுக்காக பரதநாட்டியம் கற்கும் மாணவர்களுக்கு இலகுவான முறையில் இக்கலை போய் சேருவதற்காக இந்நூலை எழுதினார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா காணப்படுது. இவர் 1961ஆம் ஆண்டு தொடக்கம் வெளிநாடுகளிலும் இக்கலையை பரப்புவதற்கான வழிமுறைகளை கடைபிடித்தார். முதலில் டோக்கியோவிற்கும் 1962ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவிற்கும் 1963ஆம் ஆண்டில் இங்கிலாந்திற்கும் சென்று பரதக்கலையின் மேம்பாட்டினை வெளிப்படுத்தினார். இவரது மாணவிகள் ஐக்கிய அமெரிக்காவிலும் கனடாவிலும் இக்கலையை கற்பித்து வருகின்றார்கள். திருமதி லூயி கிரிப்ஸும் பிரியம்வதனாவும் அவர்களுள் குறிப்பிடப்படுபவர்களாக காணப்படுகின்றனர். இவரது கலை வாழ்க்கைக்கு உதவியாக இருந்தவர்கள் பிரபல வழக்கறிஞரான கிருஷ்ணய்யர், சென்னை சங்கீத வித்துவ சபையினர், சென்னை பல்கலைக்கழக சமஸ்கிருத பேராசிரியரான ராகவன், ஜலதரங்கம் வாசிப்பதில் புகழ்பெற்று விளங்கிய ரமணையா செட்டியாரின் உதவியால் சென்னை சங்கீத வித்துவ சபையின் நிகழ்ச்சிகளில் 1933ஆம் ஆண்டு தொடக்கம் கலந்து சிறப்பித்து வந்தார். இவரது கலை தொண்டினை பாராட்டும் முகமாக 1977ஆம் ஆண்டில் இந்திய அரசாங்கம் இவருக்கு பத்மபூஷன் பட்டத்தை வழங்கி கௌரவித்தது. 1973ஆம் ஆண்டில் சங்கீத கலாநிதி பட்டத்தை சென்னை சங்கீத வித்துவ சபை இவருக்கு வழங்கியது. இவ்விருதினை பெற்ற நாட்டிய கலைஞர்களுள் இவரே முதலாவராக திகழ்கின்றார். இவரை நண்பர்கள் எல்லோரும் அன்புடன் பாலா என்றே அழைத்தனர். இவரை பற்றி வெங்கடாச்சலம் தனது டான்ஸ் இன் இந்தியா எனும் நூலில் விவரமாக எழுதியுள்ளார். 1977ஆம் ஆண்டில் பரதநாட்டியம் பற்றி வடநாட்டின் புகழ்மிக்க திரைப்பட இயக்குநர்களில் ஒருவராக திகழும் திரு சத்யஜித் ராய் என்பவர் திரைப்படம் ஒன்றை தயாரித்த போது பாலசரஸ்வதி அவருக்கு பல வழிகளிலும் பேருதவி செய்தார். 20ஆம் நூற்றாண்டின் நடன மேதைகளுள் ஒருவராக திகழ்ந்த பாலசரஸ்வதி 9/2/1984 இவ்வுலக வாழ்வினை நீத்து இறைவனடி சேர்ந்தார். எனினும் இவரது புகழும் பரதம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்பது திண்ணம். பாலசரஸ்வதி அம்மா அவர்கள் அபிநயத்தில் சிறந்த ஒருவராக காணப்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக காணப்படுகின்றது. அதாவது ஸ்ரீமதி ருக்மணி தேவி அருண்டேல் அம்மையாருடனும் கிருஷ்ணய்யர் அவர்களுடனும் ராகவன் அவர்களுடனும் இணைந்து பரதநாட்டியம் வளர்வதற்கு மிகுந்த ஒரு பங்காற்றிய ஒருவராக பாலசரஸ்வதி அம்மையார் அவர்கள் காணப்படுகின்றார். இனி அருணாச்சலம் நட்டுவனார் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்று பற்றி அடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.